வணக்கம். என்னோட பேர் ஜெகன். சம்மந்தப்பட்ட இடத்தோட உரிமையாளர் வந்து என்னோட அத்தை. அவங்களோட பொண்ணு தனம். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ண அடிப்படையில் நான் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து நின்னப்போ போலீஸ்காரங்க வந்து என்னைய கேட்டாங்க. யார் பண்ணியிருந்தோம்? இது மாதிரி தனத்தோட அக்கா மாமா பையன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. சார் உங்களுக்கு என்னங்க சார் வேலைன்னு சொன்னப்போ, இது மாதிரி வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சார்? அவங்க ஒர்க் ஆர்டர் இருக்குங்களா? கோர்ட் ஆர்டர் இருக்குங்களா? எதை வச்சு நீங்கள் வந்து இதை பண்ணீங்க? என்னோட நம்பர்லேருந்து 11ஆம் தேதி நான் தான் 100க்கு கால் பண்ணியிருந்தோம். நான் தான் அவங்களோட கூட்டி போய் என்னோட நம்பரில் தான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 1 வீக்காக நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி, மனு கொடுத்ததுக்கு ஒரு ரசீது கொடுன்னு சொன்னோம். அதுக்கு பண்ண தெரில. இவங்க அதே ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ பாலசுப்ரமணியன், பொறுப்பு இன்ஸ்பெக்டர் வந்து செந்தில்குமார், இவங்க 2 பேரும் என்னை அடித்து துன்புறுத்தி ஸ்டேஷனில் இருக்க அவங்களோட காவல்துறை வாகனத்தில் என்னை ஏற்றி உட்கார வச்சு அடித்து துன்புறுத்தினாங்க. என்னோடய மொபைலையும் பிடுங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ஆர்டர் வச்சுருக்காங்க. ஆர்டர் காப்பியை காமிங்க சார்னா, அதை கேட்க நீ யாருன்னு சொல்லி என்னைய கேள்வி கேட்குறாங்க. எங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் கேட்குறக்கு உங்கள்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கான்னு கேட்குறேன். சரி, அவங்கள்ட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குங்களான்னு கேட்டால், அந்த கோர்ட் ஆர்டர் காப்பியை காமின்னு கேட்டால், அதை அவங்க உரிய முறையில் அவங்க காமிக்க தவறிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், என்னோடய வக்கீலை வர சொல்லி வக்கீலை வச்சு வக்கீல் வந்து பேசினதுக்கப்புறம் தான் அவங்க ஆஃப் ஆனாங்க. இதுதான் சார் நடவடிக்கை. இப்போ ஒரு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு கார்ப்பரேட் ஆள்கள் மாதிரி தான் நேற்று வந்து 50 போலீஸுமே நடந்துக்கிட்டாங்க. இது என்னோடய கோரிக்கை சார். தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் பணிவுடன் ஒரு கோரிக்கை. காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு துணையாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.